ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக் டேக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் நேராக வரும். நீங்கள் கையிலே போட்டிங்க இல்லை டேப் வச்சு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது. தைக்கும் போதும் கோணையாக வந்துட்டுருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த லாக் ஸ்டிச் மாதிரி தான். ஸ்டார்டிங்லேயே நம்ம லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா, அதே தான். அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த லைனில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்லா போட வந்துடும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து மிஷினையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்குவீங்க. அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னுட்டு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளியராக ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது, இந்த ஸ்டிச் வந்து இப்படி தானே காமிக்கிறாங்க, அது எப்படி போடுவாங்க அப்படின்னு தெரியாது. மிஷினில் வந்து சைடில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, அது மூலிமா தான் இதை வந்து போட முடியும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது தெரியும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மிஷின் சைடில் வந்து ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டிச் வந்து வந்துடும். அப்படி இல்லை அது உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா மிஷின்லேயே வந்துட்டு என்ன பண்ணணும்னா பேக் சைடில் ஒரு இந்த ஃபூட்டரை தூக்கிறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ஒன்று இது மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு பழகலை அப்படின்னாக்கா தையல் வந்து தள்ளி போகும், கொஞ்சம் கிளியராக இருக்காது. அதனால் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் அந்த சைடில் கொடுத்துருக்க அந்த ஹேண்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ட்ரை பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லரிங் கிளாஸஸும் இருக்குது ஆன்லைனில். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. லைவில் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுற ஃபீல் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா வாட்ஸ்அப்லேயே டைரெக்டாகவே பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.